கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஏசப்பா உங்க நடுவில் இருக்கிறார். உங்க கையை பிடிச்சி உங்களை அணைத்து அவர் சொல்லுகிறது, உங்களை அணைச்சி வச்சு சொல்றாரு, நீ வெட்கப்பட மாட்ட மகளே, தலை குனிய மாட்ட, நீ நாணி போக மாட்ட, கூனி போக மாட்ட, நான் உன் பக்கத்துல நிற்கிறேன், உன் வலதுகத்தை பிடித்து நிற்கிறேன். யோவேலுக்கு எழுதின புஸ்தகம் 22 அதிகாரம் 27 வசனத்தை வாசிப்போம். நான் இஸ்ரவேலில் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உன் தேவனாய் கர்த்தர், வேறொருவரும் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. எவ்வளவு அழகான வார்த்தை! வெட்கப்பட விட மாட்டார். ஒரு கடன்பட்டு கடன்கார வீட்டில் வந்து நின்று உங்களை வெட்கப்படுத்த நினைத்தா முடியாதுங்க. கர்த்தர் விட மாட்டார். நீங்க ஒரு டெஸ்ட் எழுத போறீங்க, மறந்து போச்சு அல்ல கொஸ்டின், நான் சொல்றேன், அப்படி ஒரு சூழலை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். உங்களை எந்த சூழ்நிலையிலும் பெரிய பெரிய மனிதர்களுக்கு முன்பாக கூனி போவீங்கள் நினைத்தா நிச்சயமா இல்லை. சில மருத்துவமனையில பல சோதனைகளை சந்திப்பாங்க, வியாதியில கொடூரத்துல இருப்பாங்க, கொடூரமான திடீர்னு அவங்க வியாதி அவங்களுக்கு பெரிய கடினமான பகுதியா இருக்கும். வெட்கப்பட்டு போயிருவோமோ, பிள்ளைக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி இருக்கோம், ஐயோ நான் என்ன எப்படி முடிப்பேன்னு. நான் சொல்றேன், உங்களை வெட்கப்பட விட மாட்டார், பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார். அதான் ஆண்டவர் உங்க நடுவில் இருக்கிறாரே. நீங்க மருத்துவமனையில் இருந்தாலும் கர்த்தர் உங்க நடுவில் இருப்பார், நீதிமன்றத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்க நடுவில் இருப்பார், பிரயாணத்துல கர்த்தர் உங்க நடுவில் இருப்பார், எக்ஸாம் எழுதும் போது கர்த்தர் உங்க நடுவில் இருப்பார், எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருப்பார். நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்களை வெட்கப்படுத்துவதற்கு அவர் இல்லை. அவர் முன்ன வந்து நிற்கதே, யோர்தானை கடந்து செல்ல இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட போனார், செங்கடலை கடந்து செல்ல கர்த்தர் முன்ன நின்னார்ல, அப்படி உங்க கூட நின்று உங்களுடைய சோதனைகள் பிரச்சனைகள்ல, நீங்க வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையில, நீங்க பணி செய்கிற ஸ்தலத்துல பிரச்சனையில, அந்த பிரச்சனைகளெல்லாம் தாண்டி செல்ல கர்த்தர் கிருபை கொடுப்பார். எங்கள் நல்ல தகப்பனே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கடன்ல நீ வெட்கப்பட விட மாட்டேன். வாடகை வீட்டுனால நீ மாடிக்கிட்டே இருக்கிறையா? இல்லை, உன் வேதனை அறிவேன். ஆண்டவர் அப்படி சொல்லி இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில நான் உன்னை வெட்கப்பட விட மாட்டேன், உன்னை அசைந்து போவதில்லை. ஆண்டவர் அப்படி ஆசீர்வாதத்தை நன்மைச்சவனால பிதாவே, ஆமென்.